சிக்கன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதில் பாதி மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 மூடி விடணும். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரையே போதும். அதே மாதிரி உடனே பெரட்ட வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து பெரட்டி விடலாம். அப்போ தான் மசாலா பிரியாமல் இருக்கும். இப்போது நல்லா சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த எண்ணெயிலேயே அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க, கரெக்டாக இருந்ததுன்னா போதும். இப்போது இஞ்சியையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு இந்த இது எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வரைக்கும் பரட்டி எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி கூட வைக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இது கூட பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.